Ziva presents A to Z with Pavi. Vanakkam viewers and welcome to the show A to Z with Pavi presented by Arun Excelo Ziva, and this is Pavitra Malolan and I am going to be the host for your day. இன்னைக்கு நம்ம ஷோல வந்திருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு சைல்ட் ப்ராடஜி. சின்ன வயதுலேயே அவரோட மியூசிக்கல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி அண்ட் நிறைய பெரிய ஆர்டிஸ்டோடலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபியூ ஆஃப் தெம் டு நேம் ஆர் டிவி கோபாலகிருஷ்ணன், திருச்சி சங்கரன், பால்காட் ரகு சார், இந்த மாதிரி நிறைய பேரோட பெர்ஃபார்ம் பண்ணி 8 வயதுலேயே பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்ட் கூட வாங்கியிருக்காருங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, சின்ன வயதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த லெகசி கண்டினியூ பண்ணுற மாதிரி நிறையா ஷோஸ், கான்சர்ட்ஸ் இந்தியாவில் மட்டும் இல்லை அப்ராட்லேயும் போய் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இவர் வந்து நம்ம த ஒன் அண்ட் ஒன்லி மிருதங்கிஸ்ட் பால்காட் மணி ஐயர் சாரோட பேரன். அண்ட் அவரோட மியூசிக்கல் ஜேர்னி பற்றி பேசணும். அது மட்டும் இல்லாமல் ஹீ இஸ் ஆல்சோ அ ட்ரெயின் எக்கானமிஸ்ட் அண்ட் ரீசென்ட்லி ஹீ டிட் ஹிஸ் டாக்டரேட் ஃப்ரம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இவரை பற்றி நான் சொல்கிறத விட அவர்கிட்டே நம்ம இவரை பற்றி இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் இன்ட்ரோடக்ஷன் ஐ வுட் லைக் டு இன்வைட் தி கெஸ்ட் ஆஃப் ஹானர் ஃபார் அவர் ஷோ டுடே, மிஸ்டர் பால்காட் ராம் பிரசாத். ஸோ வணக்கம் சார், வெல்கம் டு அவர் ஷோ. எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம் வியூவர்ஸ். ஹலோ பவித்ரா, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். இது வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் டூயிங் ஃபைன் அண்ட் சேஃப். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஈவன் வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஆன் அவர் ஷோ டுடே. ஸோ நீங்கள் டைம் எடுத்து இன்னைக்கு எங்கள் கூட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் உங்களோட இன்ட்ரோ கொடுத்தேன். ஸோ உங்கள் ஜேர்னி பற்றி கொஞ்சம் பேசினோம். பட் உங்ககிட்டேருந்து ஒரு எலாபரேட் எக்ஸ்பிளேஷன் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சின்ன வயதுலேயே அந்த ஒரு மியூசிக்கல் ஜேர்னிக்கு ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் அவ்வளோ ஷோஸ் அண்ட் கான்சர்ட்ஸ் வித் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஜாம்பவான்ஸோட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் ஜேர்னி சின்ன வயதுலேருந்து டு வாட் யூ ஆர் டுடே, அதை பற்றி கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஐ ஸ்டார்டட் மியூசிக் அட் அ வெரி யங் ஏஜ். லேர்னிங்கும் சரி, பர்ஃபார்மிங்கும் சரி. ஆனஸ்டாக சொல்லணுன்னா எப்படி சில நமக்கு எப்போ நம்ம பேச ஆரம்பித்தோன்னு தெரியாதோ அந்த அளவு தான் எனக்கு பாட்டும். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா கற்றுத்தர ஆரம்பிச்சிட்டார். எங்கள் அப்பா தான் என்னோடய குரு, ஒன் அண்ட் ஒன்லி குரு, ஸ்ரீ பாலக்காட் ராஜாராம். எங்கள் தாத்தா ஆஃப்கோர்ஸ் பாலக்காட் மணி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரோட கதையெல்லாம் சொல்லி சொல்லி தான் எங்கள் அப்பா என்னை சின்ன வயசில் வளர்த்துருக்கார். நம்ம எப்படி வந்து ராமாயண மகாபாரத இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி வேல்யூஸ் இருக்கிற மாதிரி நம்ம குழந்தைகளை வளர்ப்போமோ, அது மாதிரி என்னோட தாத்தாவோட இன்ட்ராக்ஷன் வித் டாயன்ஸ் லைக் ராமானுஜ ஐயங்கார், தட்சிணாமூர்த்தி பிள்ளை, ஜிஎன் பாலசுப்ரமணியம், மதுரமணி ஐயர், அப்புறம் இந்த மாதிரி ஜாம்பவான்கள், செம்பை வைத்தியநாத பாகவதர், சமங்குடி சீனிவாசையர், இப்படி இருக்கிற மகா வித்வான்கள் அவளோட இன்ட்ராக்ஷன்ஸ் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஆஃப் ஸ்டேஜ் எப்படி சுச்சுவேஷன்ஸ்லாம் டேக்கிள் பண்ணா அப்படின்னு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பாட்டை எப்படி வந்து சொல்லி சொல்லி வளர்த்தாலோ அதே மாதிரி பாட்டை சார்ந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. முதல் கச்சேரி 1988 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு யூத் அசோசியேஷன் ஃபார் கிளாசிக்கல் மியூசிக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் தான் இப்போ பெரும்பாலும் பாடின்னு இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு மாதிரி டெபியூ பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதில் முதல் கச்சேரியில் வந்து எஸ் வரதராஜன் வயலின் வாசிச்சர், மிஸ்டர் ராஜான்னு ஒருத்தர் மிருதங்கம் வாசிச்சார். அந்த கச்சேரிக்கு ஒரு 7 மாதம் 7 மாதம் முன்னாடி லெட்டர் வந்துருத்து. ஒரு ஃபெப்ரவரி வாக்கில் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன் லெட்டர், ஆகஸ்ட்டை பாடுறதுக்கு. சாதாரணமாகவே ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஸ்கூல் போகிற சமயத்துலலாம் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுடுவா அப்பா. காத்தால் எழுந்துன உடனே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அண்ட் திருப்பி ஈவினிங். ஸோ கச்சேரிங்கும் போது இன்னும் ஜாஸ்தி ஒரு 5-5.5 மணி நேரம்னு வச்சோம்னா காத்தால் 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருவா. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஜாம்பவான்கள்லாம் ஒரு 13-14 வயசுலேயே அஃப்கோர்ஸ் நான் மணியரோட பேரங்கிறதுனால வாசிச்சுட்டா. அடுத்து எழுதினா டிகே மூர்த்தி, டிவி கோபாலகிருஷ்ணன், பாலக்காட் ரகு, மியாழ்புரம் சிவராமன், திருச்சி சங்கரன், இதெல்லாம் வந்து ஐ நோ தீஸ் ஆர் வெரி பிக் நேம்ஸ். திருப்பாக்கடல் வீரராகவன், அப்புறம் எம்எஸ் அனந்தராமன், அழகிரி சுவாமி, சிக்கல் பாஸ்கரன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய நேம்ஸ் ஐ நோ. ஸோ எங்கள் தாத்தா மேலே இருக்கிற அபிமானத்தினால ஐ வாஸ் பிளெஸட், வேறு எதுவுமே சொல்ல முடியாது, பெரிய பாக்கியம். ஸோ இது மாதிரி ஓரளவு வந்து லேட் 90s அண்ட் ஏர்லி 2000s வந்து அந்த காலத்துக்கு உண்டான விசிபிலிட்டிலாம் நல்லா கிடச்சிருந்து தான் இருந்தது. பட் நான் வந்து கிராஜுவேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2000-2001 அந்த வாக்கில் இந்த அளவுக்கு ரெம்யூனரேட்டிவ் கிடையாது. அப்போ தான் ஆரம்பிச்சுட்டு இருந்தது கர்நாடிக் மியூசிக் ஃபீல்டு.
அதனால் கிராஸ் ரோட்ஸில் இருந்தேன். இது பண்ணணுமா இல்லை வந்து ஃபுல் டைம் பாட்டு எடுத்துக்கிறதா வேலைக்கு போகிறதா அப்படின்னு பார்த்ததில் அந்த சமயத்தில் எனக்கு தோணித்து சில காம்ப்ரமைசஸ்க்கெலாம் நான் ரெடி இல்லை ஆன் ஸ்டேஜ். அதனால் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் த அக்கம்பனஸ், ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் த டைமிங் ஆஃப் த கான்சர்ட்ஸ். ஸோ நிறைய விஷயங்களில் நான் கொஞ்சம் கெடுபடியாக இருந்ததுனால அந்த காலகட்டத்துக்கு அது சரியாகாதோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். அதை தவிர அப்போ தான் அந்த மார்க்கெட்டிங்லாம் பயங்கரமாக ஆரம்பிச்சுது லேட் 90s அண்ட் early 2000s. அப்போ டிஸ்கஸ் பண்ணதில் எனக்கு அது கொஞ்சம் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி தோணினதுனால அகாடமிக்ஸ் எடுத்துக்கலாம், ஃபர்தராக படிக்கலாம் அப்படின்ட்டு மாஸ்டர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் பண்ணேன். அப்புறம் பிஹெச்டிக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவுக்கு போனேன் எக்கனாமிக்ஸில். அப்புறம் அங்கே ஒரு கொஞ்சம் வருஷம் வேலை பண்ணிவிட்டு அப்புறம் போஸ்ட் டாக் பண்ணேன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். அப்புறம் மெட்ராஸ் வந்துவிட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், பைலேட்ரல், மல்டிலேட்ரல்ஸ், அதில் நானும் ஒர்க் பண்ணேன். சில பெரிய பெரிய கம்பெனிலையும் ஒர்க் பண்ணேன், சில ஸ்டார்ட் அப்ஸ்லேயும் ஒர்க் பண்ணேன். ஒரு மாதிரி கலந்து கட்டியாக எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடியே டிசைடட் சரி எல்லாத்துக்கும் போகிறோம், இனிமேல் பாட்டு தான் ஃபுல் டைம் நம்ம இறங்கணும் அப்படின்ட்டு ஃபுல் டைம் பாட்டில் இறங்கிட்டேன். அண்ட் ஹியர் ஐ ஆம் நவ் டாக்கிங் டு யூ அண்ட் இன்ட்ராக்டிங் வித் த வியூவர்ஸ். ஸோ இதுதான் சுருக்கமாக சொல்லணும் தான் என்னோடய ஜர்னி. ரொம்பவே ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி சார். அண்ட் சின்ன வயதுலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு சூப்பர்பான ஜேர்னியாக இருந்திருக்கு. அண்ட் இதை அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் யுவர் ஜேர்னி, இந்த லாக்டவுன் பற்றி நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். இது ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனே சொல்லலாம். நம்ம போன பிளான் படி எதுவுமே நத்திங் இஸ் கோயிங் ஆஸ் பர் ஆர் பிளான். அண்ட் எல்லாமே ஒரு கஷ்டமான டைமாகவே இருக்குங்களா. ஆஸ் அ மியூசிஷியன் அண்ட் ஆஸ் அ மியூசிக் ஆர்டிஸ்ட் உங்களோட ஃபீல்ட் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க மியூசிக்கோட ஒரு நல்ல டச்சில் இருக்கிறதுக்கு? நீங்கள் வீட்டில் இருந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் எங்கள் வியூவர்ஸோட கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி இந்த லாக்டவுன்கிறது வெறும் பாட்டுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு மேஜர் அடின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த லாஸ்ட் 2 months 2.5 months பார்த்தோன்னா கச்சேரி எங்கேயுமே நடக்கிறதில்ல. மெட்ராஸ் மாத்திரம் இல்லை, சுற்றி வர வெளியூர் கச்சேரிலாம் நிறையா நடக்கும், வெளிநாடுகள் டூர்லாம் நிறையா நடக்கும். அதெல்லாம் இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் த லாக்டவுன் நத்திங் ஹேஸ் ஹேப்பன். ஸோ அதனால் அது வந்து ஒரு பெரிய வருத்தம் தான். பட் என்ன பண்ணுறது, எதுவுமே நம்ம கையில் இல்லை. அதனால் எல்லோரும் எப்படி கஷ்டப்படுறாலோ அந்த மாதிரி தான் கச்சேரி இல்லாதிக்கு அது கச்சேரி பண்ணலைங்கிறது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் தான். எஸ்பெஷலி இவ்வளோ ப்ரோலாங்டாக ஒரு 2.5 மாதமாக ஜனங்களை சந்திக்கலை அப்படிங்கிறதுங்கிறது வந்து ஒரு டெஃபினட்டான ஒரு செட்பேக் தான். இந்த மாதிரி சமயத்தில் வந்து கச்சேரி இல்லாமல் வேறு என்ன பண்ணுறோம்னா, ஆப்வியஸ்லி மோஸ்ட் ஆஃப் த பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் தே ஆல்வேஸ் ஃபைட் ஃபார் டைம். எதுக்குன்னா டீச் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாள். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது சாதாரணமாக கச்சேரிகள்லாம் நிறையா இருக்கும்போது. ஸோ இந்த ஒரு லாக்டவுன் வந்து இந்த ரிகார்ட் அவளுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவளோட. அது ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், அது ஒன்று. அண்ட் எனக்கு பர்சனலாக என்னன்னு கேட்டதுன்னா, நான் வந்து ஒரு 3-4 ப்ராக்டிஸ் செஷன் வச்சுப்பேன் ஒரு நாளைக்கு டீச் பண்ணுறதை தவிர. அதில் ஒரு செஷன் வந்து ஏதாவது ஒரு 3-4 நாளில் ஏதாவது கச்சேரி இருக்கும் யூஸ்வலாக, 6 வாரத்தில் ஒரு கச்சேரினே வச்சுக்கோங்க. இது சொல்கிறேன். அந்த கச்சேரிக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சிலது இருக்குது. அதான் நம்ம வந்து இது பாடலாமா இந்த கச்சேரிக்கு அப்படின்னுட்டு ஒரு 2-3 நாள் அதை பாடிட்டு சரி அது சரியாக அது வேற ஒன்று எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்சர்ட் ஃபோக்கஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கும். அது இல்லை இந்த வாட்டி ஆப்வியஸ்லி, பிகாஸ் 2.5 மாதமாக கச்சேரி எதுவும் இல்லைன்னுட்டு. அதனால் அந்த செஷன் நம்ம இட் கெட்ஸ் கன்வெர்டட் டு டெக்னிக்கல் ப்ராக்டிஸ். அதாவது வந்து வாய்ஸ் கல்ச்சர் விஷயமாகவோ இல்லை புது கீர்த்தனங்கள் கற்றுக்கிறதோ. ஸோ அந்த ஒரு செஷன் ஹேஸ் டேக்கன் அ ஹிட். இன்ஃபேக்ட் ஐ ஒன்ட் சீ இட் ஹேஸ் டேக்கன் அ ஹிட். இட்ஸ் ஒன்லி அ பாசிட்டிவ், பிகாஸ் இன்னும் டெக்னிக்கலாக பெட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு சமயம் கிடச்சிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி லாக்டவுன்லாம் முடிச்சுட்டு கச்சேரிலாம் திரும்பி ஆரம்பிச்சதுன்னா ஐ திங்க் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் ஷுட் பி பர்ஃபார்மிங் ஈவன் பெட்டர் தென் வாட் தே யூஸ்வலி பர்ஃபார்ம் தான் எனக்கு தோன்றது. கண்டிப்பாக சார். ஈவன் வி கான்ட் வெயிட் டு see you பேக் ஆன் ஸ்டேஜ். அண்ட் இந்த லாக்டவுன் சீக்கிரமாகவே முடிஞ்சு நம்ம எல்லாருமே உங்களோட கான்சர்ட் அட்டென்ட் பண்ணணும் நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம்.
ஸோ ஆல் த பெஸ்ட் யூ டூ. அண்ட் நம்ம அடுத்த செக்மெண்ட்ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கெஸ்ட்டை பாட கூட வைக்க போறோம். ஸோ டோன்ட் கோ அவே. அண்ட் அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். Arun XLO Ziva presents A to Z with Puppies. Arun XLO Ziva presents A to Z with Puppies. Welcome back to the show, viewers, and you're watching A to Z with Pavi, presented by Arun XLO Ziva. So, vanakkam sir, welcome back to the show again. And நம்ம இவ்வளோ நேரம் அழகாக உங்கள் ஜேர்னி பற்றி பேசணும், அண்ட் லாக்டவுனில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு பற்றியும் பேசணும். அண்ட் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன். நெரவல் சிங்கிங் அப்படிங்கிறதுல வந்து பால்காட் ராம்பிரசாத் சார் அண்ட் மணி ஐயர் சாரோட ஒரு ஃபேமஸ் டைப் ஆஃப் சிங்கிங் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எங்களுக்காகவும் எங்கள் வியூவர்ஸ்க்காகவும் அந்த நெரவல் சிங்கிங் பற்றி கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்ல முடியுமா? அண்ட் முடிஞ்சா 2 வரிகள். ஸோ இந்த நெரவல் சிங்கிங்கிறது, அதாவது நெரவல்ங்கிறது வந்து மனோதர்மத்தில் ஒரு முக்கியமான அம்சம். மனோதர்மத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மனோதர்மங்கிறது வந்து இம்ப்ரூவைசேஷன், இம்ப்ராம்ப்டு இம்ப்ரூவைசேஷன். ஸோ ஆலாபனை, அதாவது ராகம் பாடுறது, ஸ்வரம் பாடுறது, தானம் பாடுறது, அது மாதிரி நெரவல் பாடுறது. ஸோ நெரவல்ங்கிறது என்னன்னு கேட்டதுன்னா பேசிக்கலி ஒரு கீர்த்தனையில் ஒரு ஸ்பெசிஃபிக் லைன் எடுத்து அந்த லைனில் எவ்வளோ நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நெரவல். இதில் வந்து இது ஏன் ரொம்ப முக்கியம் அண்ட் ஆல்சோ ரொம்ப கஷ்டம் ஆஃப் ஆல் தி மனோதர்மம் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் எடுத்துட்டோம்னா அந்த லைனில் வர அக்ஷரங்கள், அதாவது ஒரு பழனி வளர் கருணை முருகாவா அப்படின்னு ஒரு லைன் இருந்ததுன்னா அந்த லைனை நெரவல் பண்ணுறோன்னா ப எங்கே வருதோ அந்த இடத்துல பா வரணும், ழ எங்கே வருதோ அங்கே வரணும், நீ எங்கே வருதோ அங்கே வரணும். அது மாதிரி அக்ஷர சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த கீர்த்தனையோட ஃபீலிங்கை எம்பலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு கேதார கவுளில் ஒரு நெரவல் பாடுறோம்னா எக்கச்சக்கமாக நமக்கு கேதார கவுளை கேட்டு 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 அது ஊறி போய் நெரவல் பாடும்போது தான் நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் கீர்த்தனைக்கு உண்டான ஃபீலிங்கை அந்த நெரவல் லைன் மூலமாக கொண்டு வர முடியும். ஒரே தோடி ராகத்தில் வந்து 100கணக்கான கீர்த்தனை இருக்குது. ஆனால் வந்து நம்ம நெரவல் ஒரு கீர்த்தனைக்கு பாடுற மாதிரி இன்னொரு கீர்த்தனைக்கு பாட மாட்டோம். ஏன்னா அதோட மீனிங் டிஃப்ரெண்ட்டு, அதோட கான்டெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி லாங்குவேஜ், இந்த பிரிவு, இதெல்லாம் டிஃப்ரெண்ட். அதில் நம்ம நிறையா பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் கொடுப்போம். சில ஃபீலிங் வந்து கான்டினியூட்டி டு த சாங் இருக்கும். சிலது நம்ம அந்த அர்த்தத்தை புரிஞ்சுண்டு ஒவ்வொரு ஃபீலிங், அதாவது இதே லைன் எடுத்துக்கோங்களேன், பழனி வளர் கருணை முருகாவா அப்படிங்கிறது வந்து காவாவா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான கீர்த்தனையிலேருந்து இருக்குது. அந்த நம்ம எனக்கு நீ கருணை பண்ணு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரொம்ப ப்ளீடிங்காக கேட்கலாம். ஐயோ எனக்கு கருணை பண்ணேன் அப்படின்னு கேட்கலாம். நம்ம கேட்டு கேட்டு சம்டைம்ஸ் என்ன ஆகும், என்ன நீ எனக்கு கருணையே பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங்கை கொண்டு வரலாம். அது ரொம்ப முத்தி போய் என்ன நீங்கள் கருணை பண்ண மாட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி டிமாண்ட் பண்ணுவோம் நம்ம சுவாமி கிட்ட. ஸோ இந்த மாதிரி இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்போசிஷன். பிகாஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீலிங் கொண்டு வரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த நெரவல் சிங்கிங் வந்து இன்னும் எம்பலிஷ்டாக கேட்கும். அதே சமயத்தில் we cannot lose the metric. பை மெட்ரிக் ஐ மீன் தானம் நம்மளால் தப்பு பண்ண முடியாது, அக்ஷர சுத்தமாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த லிரிக்கல் பியூட்டியையும் கொண்டு வரணும். அந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சாங் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ உங்ககிட்ட சொன்னேன் அந்த பழனி வளர் கருணை, அதே லைனில் பாடுறேன். பேஸ் லைன் வந்து ஆக்சுவலாக கீர்த்தனையில் வர லைன் பழனி வளர் கருணை மழையேவா, இதுதான் இருக்கு. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரிக்வஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோ. பழனி வளர் கருணை மழையேவா, பழனி வளர் கருணை மழையேவா, பழனி வளர் கருணை மழையேவா, பழனி வளர் கருணை மழையேவா. இதே கொஞ்சம் இது ஒரு 2-3 டர்ன் பாடிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம அசர்ட்டிவாக சொல்கிறோம். ஏன்னா எனக்கு நீ கருணை பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்னு போகும்போது அதுக்கு வந்து ப்ராபப்ளி பழனி வளர் கருணை மழையேவா, பழனி வளர் கருணை மழையேவா, பழனி வளர் கருணை மழையேவா, பழனி வளர் கருணை மழையேவா.
அப்புறம் இந்த ஃபீலிங் எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கடைசியாக டெஸ்பரேட் ஆகிடுவோம் நம்ம. எனக்கு நீ தான் எனக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஃபீலிங் கொண்டு வரதுக்கு பழனி வளர் கருணை மழையேவா, பழனி வளர் கருணை மழையேவா, பழனி வளர் கருணை மழையேவா, பழனி வளர் கருணை மழையேவா, பழனி வளர் கருணை மழையேவா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் கொடுக்கறது. அது as I said before, அந்த அக்ஷர சுத்தமாக வருதுங்கிறதுனால இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். பட் எனக்கு இது எங்கள் தாத்தா சொல்லுவார், ஒரு ட்ரூ டெஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது நிரவல் சிங்கிங் தான் அப்படின்னு. அது எங்கள் அப்பா சின்ன வயசில் சொன்னதுனாலையோ என்னமோ எனக்கு நிரவலில் வந்து ஒரு நேச்சுரலாக எனக்கு வந்து அதை பண்ணணுங்கிற ஒரு ஆசை. அதனால் கஷ்டமான இடத்துலலாம் எடுத்துட்டு, அதாவது கஷ்டம்னா அந்த வார்த்தை பிரிக்கிற இடமும் சரி, தாளத்தில் எந்த இடத்துல அது வருதுங்கிறதும் சரி, அந்த ஸ்பீட் ஆஃப் த லிரிக்ஸ், அந்த மெட்ரிக், அந்த மாதிரி ஒரு மாதிரி டஃப்பாக எடுத்துட்டு அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக பண்ணுறதுக்கு இன்னும் ஜாஸ்தி உழைப்பேன். அதனால் எனக்கு அது ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஏரியான்னு சொல்லலாம். வாவ் சார், இவ்வளோ அழகாக பாடி இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் அகைன் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நன்றி சொல்லியே ஆனோம். கேட்ட உடனே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐ டோன்ட் திங்க் இதுக்கு மேலே ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் வியூவர்ஸ்க்கு தெரியாதவங்களுக்கு கூட இப்போ நல்லா அந்த நெரிவல் சிங்கிங் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபாலோயிங் திஸ் ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின், உங்களோட ஃபேவரட் ராகம் என்ன? அண்ட் முடிஞ்சா அந்த ராகம்லேருந்து ஒரு 2 வரிகள் எங்களுக்காக. ஃபேவரட் ராகம்னு சொல்கிறது எவ்வளோ கஷ்டம்னா, நமக்கு எந்த குழந்தைய பிடிக்கும்னு கேட்குற மாதிரி எல்லா குழந்தையும் நமக்கு பிடிச்சாகணும். அதனால தான் நம்மளோட குழந்தை அது. அதனால் நம்ம எந்த ராகம் பாடித்தினாலும் எல்லாத்தையும் ஈக்குவலண்ட்டாக பிடிச்சாதான் அதுக்கு வந்து ஃபுல் ஜஸ்டிஸ் நம்ம பண்ண முடியும். ஹேவிங் செட் தட், எனக்கு ஃபேவரட் ராகம்னு ஒன்று கிடையாது. இப்போ எனக்கு மனசில் என்ன தோன்றதோ அதை பாடுறேன். Superb sir, first you deserve a round of applause. And கேட்ட உடனே அவ்வளோ அழகாக பாடினீங்க. அண்ட் இந்த மாதிரி உங்கள் பாட்டு கேட்டால் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. பட் நம்ம ஷோவோடய மூவ் பண்ணி ஆனோம். ஸோ அதனால நம்ம அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். Arun XLO Ziva presents A to Z with Pavis. Arun XLO Ziva presents A to Z with Pavis. Welcome back to the show viewers, and you're watching A to Z with Pavi presented by Arun XLO Ziva. ஸோ நம்ம ஷோவோட லாஸ்ட் செக்மெண்ட்க்கு வந்தாச்சு. அண்ட் இப்போ வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி வச்சுருக்கோம். அண்ட் இட் இஸ் நன் அதர் தென் ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கேள்வி கேட்போம். அண்ட் நீங்கள் வந்து அதுக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். அவ்வளோதான் கேள்வி, ரொம்பவே சிம்பிள். ஸோ இப்போ நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்ட்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, உங்களை வச்சு ஒரு பயோபிக் எடுக்கணும்னா எந்த ஆக்டர் வந்து பெஸ்ட் சூட்டடாக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு வேற கொஸ்டின் கிடைக்கலையாமா? இப்படி ஒரு விபரீதமான கொஸ்டின் என்னை வச்சு யார் எதுக்கு பயோபிக் பண்ணணும்? பண்ணி அதை வேற நடிக்கலாம் வேண்டாம், நானே நடிச்சு விட்றேன், அதுவே பெஸ்ட்டு. ரிப்ளை கண்டிப்பா. அண்ட் ஆல் டேரக்டர்ஸ்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை வச்சு பயோபிக் எடுக்கணும்னா ஒரு ஆக்டர் என் கண்ணு முன்னாடியே உட்காந்துருக்காரு. ஸோ பி ரெடி எவ்ரிவன். அண்ட் இப்போ வந்து யூ ஆர் நாட் அ மியூசிஷியன், வேற என்னவா ஆயிருப்பீங்க சார்?
எனக்கு நிஜமாக தெரியல. ஏன்னா வந்து வேலை பண்ணிட்டு இருந்தேன், நிறையா வேலைகள் நிறையா இடத்துல பண்ணிட்டு இருந்தேன். அதனால் என்ன ஆயிருப்பேன்னு தெரியாது. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வெரி குட் ஃபேமிலி, பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே எனக்கு இருக்குது. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கண்டென்ட். எனக்கு எந்த சேஞ்சும் வேண்டாம், நான் இருக்கிறபடி இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான். அப்சல்யூட்லி. அண்ட் அடுத்த கேள்வி, ஏஆர் சாரா இளையராஜா சாரா? எனக்கு ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நிறையா பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் ரெண்டு பேரும் கொடுத்துருக்கா. ஸோ என்னால் பிக் பண்ண முடியாது. ஸோ போத் ஆஃப் தேம் ஆர் மை ஃபேவரட்ஸ். சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு டஃப் சாய்ஸ் தான், பட் பரவாயில்ல, இந்த பாயிண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ லாஸ்ட் கேள்வி வந்தாச்சு. நான் வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுப்பேன். அந்த டாபிக் சொன்னோடனே உங்கள் மைண்டுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் பாடணும். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சன், சூரியன். இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் அப் தான் தோன்றது சூரியன் கேட்ட உடனே. செகண்ட் டாபிக் வந்து ரெயின், மழை. ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. ரெயின்னா அந்த சாரல் வருது, அந்த மழை துளிகள் எல்லாம் பார்க்கும்போது தட் கைண்ட் ஆஃப் அ ஃபீலிங். அதனால இந்த ராகம் துர்கா. ஃபர்ஸ்ட் ஒன் ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் யூ. ரேபிட் ஃபயர் ரவுண்ட் சூப்பராக விளையாடிட்டீங்க. அண்ட் நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தான் தோன்றுறது. அண்ட் அவ்வளோ அழகாக பாடினீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார், கேட்டு உடனே பாடினதுக்காக. And now we have come to the end of the show. First of all, ரொம்ப thanks for joining with us on our show today. Arun Excello Ziva ஓட Stay at Home edition பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம அந்த எடிஷன்ல தான் we are even doing this show called A to Z with Pavi. So what do you think about it, sir? இந்த Stay at Home editionங்கிறது வந்து ரொம்ப சொல்லணும்னா ஒரு மாதிரி குஷியான ஒரு ஷோ. ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான். என்னன்னா ஆப்வியஸ்லி எங்களால் வந்து எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் அண்ட் என்டர்டெய்னர்ஸால் டைரெக்டாக இந்த லாக்டவுன்கிறதுனால மீட் பண்ண முடியல. ஆனால் இந்த மாதிரி ஷோ மூலமாக நீங்கள் பியூட்டிஃபுல்லாக கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்க, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஸோ இது மூலமாக ஈவன் டு திங்க் தட் திஸ் இஸ் ரீச்சிங் த ஆடியன்ஸ் அண்ட் தேர் ஆர் செவரல் பீப்புள் ஹூ கம் டு மை கான்சர்ட்ஸ் தேல் பி வாட்சிங் திஸ்ன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். ஸோ ஐ ஷுட் தேங்க் யூ ஆக்சுவலி. That was very sweet of you. Thank you so much. And நீங்கள் சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சங்கரா டிவி வியூவர்ஸ்க்காக ஏதாச்சும் 2 வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறீங்களா? சங்கரா டிவி வியூவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோடலாம் கனெக்ட் பண்ண முடியறது, அதுக்கு உண்டான ஒரு வசதி நமக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு பி இன்ட்ராக்டிங் வித் யூ ஆல். அண்ட் மெசேஜ் மட்டும் ஒன்றும் இல்லை, பட் I would earnestly and humbly request you to stay positive. ஏன்னா இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. நம்ம கையில் இருக்கிறத நினச்சி நம்ம வருத்தப்படலாம். ஏதோ ஒன்று நமக்கு ஆகிடுமோ, நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கை ஆகிடுமோன்னு நினைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கலாம். ஸோ நம்ம பாசிட்டிவாக இருக்கலாம். rather than spreading negativity, let's be positive. எல்லாம் சீக்கிரம் நல்லா நடந்துடும். everybody will be back to normal. things will be getting better அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஆட்டிடியூடில் இருந்தோம்னா ஐ திங்க் நமக்கு இது பேர்டனாக தோணாது. we'll start enjoying the small pleasures and we'll start enjoying the small moments in life. So let's all stay positive and நம்ம adequate கேரும் காஷனும் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டுனா I think we should be good to go. So let's stay positive. நிச்சயமா. And once again, thanks a lot for joining with us on our show today. It was a pleasure having you on our show. Thank you so much, Pavitra, for asking wonderful questions, and namaskaram for all the viewers who are watching this show. Stay positive, stay home, and let's fight this out.
இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கலகலப்பாகவே நம்ம ஷோ போச்சுன்னு சொல்லலாம். ஒரு மோர் லைக் ஒரு மியூசிக்கல் செஷனாகவே போச்சு. அண்ட் நம்ம பால்காட் ராம்பிரசாத் சாரோட ஜேர்னி அண்ட் அவரோட சிங்கிங் ஃபார்ம்ஸ் பற்றிலாம் நிறையாவே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இதே மாதிரி நம்ம அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறையா கெஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் தி ஸ்பேஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ். And this is Pavitra Malolan signing off as your host for the day. And you're watching A to Z with Pavi, presented by Arun Excello Ziva. Stay safe, be positive. Arun Excello Ziva presents A to Z with Pavi.